நண்பருக்கும் தொலைக்காட்சி நண்பருக்கும் ரொம்ப நன்றி சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் நாங்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு மெயினாக நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த 2 இயர்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ரிலீஸ் ஆகும்போது சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சோலோ கேரக்டர் பண்ணிருக்கேன். ஐ மீன் ஹீரோவே இல்லாத ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐ வாண்ட் டு தேங்க் லாட் ஆஃப் பீப்புள் இன் த ஃபிலிம், especially director and music director and all the supported person like Sumant or Sampath or everyone. ஏன்னா ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட் தானே இது. வந்து நம்ம கோட்டா ஸ்ரீனிவாஸ் நான் ஏன் பண்ணணும்னு நினைச்சிருந்தாலும், சம்பத் நான் ஏன் பண்ணணும்னு நினைச்சிருந்தாலும், இது ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் மிஸ் ஆயிருக்கும். பிகாஸ் those were needed for the film. And I really want to thank everyone here and my fans too, because நான் எங்க போனாலும் என்கிட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறது வந்து இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நேற்றே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நைட் ஷோ பார்த்துட்டு இன்னைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குது. ஸோ நாளைக்கு இன்னும் எதிர்பார்க்குறோம். ஏன்னா சண்டேஸ்னால இன்னும் ரெஸ்பான்ஸ் பெட்டராக இருக்கும்னு. ஸோ ஆஸ் சார் செட், நாங்கள் எதிர்பார்த்ததோட நல்லாவே ஃபர்ஸ்ட் டேட்லேயும் சரி இன்னைக்கும் சரி நல்லாவே வந்துட்டு இருக்கு. ஸோ வி எக்ஸ்பெக்டிங் ரியலி மோர். உங்களோட சப்போர்ட்ல கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமா அமையும் நினைக்கிறேன். தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் பவானி படத்தின் சார்பாக அதன் இயக்குநராக நான் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த படத்தை வந்து என்ன பண்றது, இந்த முட்டையை அடக்க கோழி அடக்க மாதிரி காவச்சு இந்த படம் வெற்றி பெறும் கரெக்டான தேதி நம்ம ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எத்தனையோ போராட்டத்துக்கு நடுவில் இந்த படத்தை வந்து நான் வெளியிட்டிருக்கேன். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்தோட வேல்யூ தெரியும். நான் நிறைய ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கேன். அது மாதிரி இந்த படம் இன்னைக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. ஜனங்க மத்தியில் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. சினேகா சோலோவா பண்ண படத்துக்கு இந்த அளவுக்கு ஓப்பனிங் ஆகிற மாதிரி இண்டஸ்ட்ரி லெவல்லே வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. இப்போ பெரிய ஹீரோஸ் நடிச்சே வந்து ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வர்றதில்ல சார். இந்த படத்துக்கு நாங்கள் எதிர்பார்க்கல, லேடிஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லேடிஸ் வராங்க இந்த படத்துக்கு அப்படின்னு தியேட்டருக்கு அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லும்போது நான் எதை எய்ம் பண்ணி இந்த படத்தை பண்ணணும், நான் ஜெயிச்சிட்டேன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது யாருக்கும் இந்த படத்து மேலே பெரிய இம்பாக்ட் இல்லை. இப்போ வந்து இந்த அளவுக்கு இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து பத்திரிகை. உங்களை மீறி ஒரு விஷயம் நடக்காது. இந்த படத்தை பத்தி ரைட்டப் நான் எப்படி இந்த படத்தை பத்தி எவ்வளவு போஸ்ட் ஓட்டும் போது ஆடியன்ஸ் கேட்கறான் இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு. எப்படி ஆடியன்ஸ் போய் ரீச் ஆச்சுன்னா பிரஸ்ல வந்து ரைட்டப் இந்த படத்தை பத்தி நல்லா எழுதி இந்த படத்தை சக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு வந்து நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை ஆக்சுவலி பார்த்தா ஹீரோயின் ஓரியன்ட் படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் 160 சென்டர் பண்ணியிருக்கு. 160 சென்டர் தியேட்டர் போட்டது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பாம்பே, புனே, டெல்லியில் கூட ஒரு 14 தியேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய படம் லெவலில் தான் இந்த படத்தை வந்து நான் பெருசாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே ரொம்ப விரும்பி இந்த படத்தை வாங்கி தியேட்டர்ஸில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு வாரம் லேட் ஆனால் கூட அந்த தியேட்டர்ஸ் எந்த தியேட்டரும் மிஸ் ஆகலை, இந்த படத்துக்காக வெயிட் பண்ணாங்க. ஸோ அப்போயே எனக்கு தெரிஞ்சது இந்த படத்தோட அந்த ஓப்பனிங்கை பார்த்து தான் அந்த தியேட்டர் சைட்லேருந்து எல்லாமே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்தேன். ஸோ ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து வெற்றி படமாக ஆக்கியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட இந்த ப்ரெஸ் மீட் மூலமா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது பத்திரிகை அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது கிச்சா சாரை பற்றி சொல்லணும்னா எத்தனையோ படத்துக்கு அவர் லேப்ல வந்து நைட் 1 மணிக்கு போய் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுவார். அது நல்லா தெரியும். நாளைக்கு காப்பி போகுதுன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை மணிக்கு போய் எங்கே இருக்கீங்க கேட்டால் நைட் 2 மணிக்கு வந்து லேப்ல இருக்கேன், பேமெண்ட் செட்டில் பண்ண போகிறேன் நான். ஆனால் அவர் படம் பண்ணும்பொழுது ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு நிலைமை வந்துச்சு. அது யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நண்பன் ஒரு கஷ்டப்படும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஆனால் கடவுள் அடுத்த நிமிஷமே காப்பாற்றிட்டார், அடுத்த வாரமே காப்பாற்றிட்டார். அது கண்டிப்பாக சத்தியமாக அது உங்களால் தான், வேற யாராலும் இல்லை. உங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நான் எல்லாம் தான் கிச்சா சார் சொல்லிட்டாரு, ஸ்னேகாவும் சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றம் தமிழ் சினிமாவில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.
எப்படின்னா நிறைய ஹீரோ ஓரியன்ட் சப்ஜெக்டில் இப்போ வேணாம் நம்ம ஸ்னேகாவை போட்டு எடுத்துடலான்னு வர வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரோப் ஷாட்லாம் பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க, ஃப்ளிப்ஸு, ஃப்ளை, ஃபைட்டு எல்லாம் ஜாலியாக அசால்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அழகாக இருக்காங்க, பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மலாம் இப்போ ப்ராபப்ளி நான் கோவாவில் பண்ண கேரக்டர் மாதிரி இன்னும் கேரக்டர் வந்தால் நான் அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தயவுசெய்து நீங்கள் இந்த படத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த சப்போர்ட் ரொம்ப நன்றி. இந்த சப்போர்ட் நம்மளுக்கு பெருசாக வந்திருக்குன்னு நம்ம நம்புகிறோம், வரும்னு நான் நம்புகிறோம். நன்றி. இன்னைக்கு வந்து இந்த ட்ரெண்டில் ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட், அதுவும் வந்து ரொம்ப சாஃப்டாக பார்த்த ஸ்னேகா மேடம் வந்து ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னா ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஒரு பவர்ஃபுல் போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப நல்லா அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. இது தவிர வந்து காமெடி வந்து விவேக் சார் பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்ஷன் இருக்குது, காமெடி இருக்குது, சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படமாக டைரக்டர் கிச்சா சார் வந்து பண்ணியிருக்காரு. இதில் வந்து நான் வில்லனாக ஆக்ட் பண்ணியிருக்கேன், கோட்டா சீனிவாசராவ் சன்னா. இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான அனுபவமாக இருந்தது. தேங்க்யூ வெரி மச்.